சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஆர்கே சாலை, பெரம்பூர் பேரக்ஸ் சாலை, நியூ ஆவடி சாலை உள்ளிட்ட சாலைகளை அகலப்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முதற்கட்டமாக 4 சாலைகளை அகலப்படுத்த மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறார்கள். அதாவது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஆர்கே சாலை, வட சென்னையின் பிரதான சாலையான பெரம்பூர் பேப்பர் மில் சாலை, நியூ ஆவடி சாலை மற்றும் திருவான்மியூர் ரட்டீஸ் பாலம் உட்பட 4 சாலைகளை அகலப்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மாநகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 1857 கிலோமீட்டர் நீளமுள்ள 10,628 சாலைகள் இருக்கிறது. மக்கள் தொகை மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பெரும்பாலான பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் தான் சாலை உருவாக்க பணிகள் குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணைய அதிகாரியுடன் அதனுடைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா முன்னிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருந்தார். இதில் முதற்கட்டமாக 4 சாலைகளை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது ராதாகிருஷ்ணன் சாலை 30.5 மீட்டராக அகலப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதாவது டிஜிபி அலுவலகம் இருந்து அஜந்தா பாலம் முன்பாகக்கூடிய சாலை வரை ஆர்கே சாலையாக கருதப்படுகிறது. அந்த சாலை முழுமையாக நடைபாதைகள் எல்லாம் அகற்றப்பட்டு 30.5 மீட்டராக அகலப்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மயிலாப்பூர், ராயப்பேட்டை, ஆயிரம்விளக்கு, தேனாம்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இதற்கான நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வட சென்னையின் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பெரம்பூர் பேப்பர் மில் சாலை மற்றும் நியூ ஆவடி சாலை 18 மீட்டராகவும், திருவான்மியூர் லட்டீஸ் பாலம் சாலையின் அகலம் 30.5 மீட்டராகவும் விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சாலைகளை விரிவுபடுத்துவதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு நகராட்சி நிர்வாகத்துறையின் ஒப்புதல் பெற்ற பின்தான் பணிகள் தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது.